கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 90 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் ஆதி ஆகமத்திலேருந்து ஈசாக்கு, அவங்க பிள்ளைங்க யாக்கோப், ஏசா, இதை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். போன எபிசோடில் யாக்கோபு பிரயாணம் பண்ணும்போது ஒரு இடத்துல தங்குறாரு. அந்த இடத்துல தங்கும்போது அவருக்கு வானத்துக்கு நேராக மேலே ஏறுறதும் இறங்குறதும், ஆண்டவர் சொப்பனத்தில் உன்னை நான் அந்த தேசத்தை உனக்கு தந்தேன், பூமியின் தூளை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ சந்ததி சந்ததியாக பெருகுவேன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு அவர் வானத்தின் வசதி ஆண்டவர் இருக்க இடம் பெத்தேல்னு பேர் கொடுக்குறாரு. இதை தான் நம்ம பார்த்தோம். இப்போ 29ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே போய் சேர்ந்துடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கிணத்துல ஆட்டு மந்தைங்கள்லாம் இருக்குது. மந்தைங்களுக்கு தண்ணி காட்டுற இடம். ஆனால் கிணறு அடைக்கப்பட்டிருக்கு. எல்லா ஆடுங்களும் வந்த பிறகு தான் அவங்க கிணறு ஓப்பன் பண்ணி தண்ணி காட்டுற மாதிரின்னு சொல்லி அது பழக்கம் அவங்களுக்கு. அங்கே அவர் கேட்குறாரு, லாபான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நல்லா இருக்காரா, இது மாதிரி விசாரிக்கிறார் போன இடத்துல. ஆமாம், அவங்களும் தெரியும், அவங்க பொண்ணு ராக்கேல் இதோ ஆடுகள்லாம் ஓட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 10ஆம் வசனம். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தி ஆகிய ராக்கேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்பு யாக்கோபு ராக்கேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது, அவன் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபெக்காளின் குமாரன் என்றும் ராக்கேலுக்கு அறிவித்தான். அவர் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். இந்த இடத்துல அவர் டிராவல் பண்ணி போன உடனே அந்த கணத்துக்கிட்ட விசாரிக்கிறாரு. இதெல்லாம் சொல்றாங்க, விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அப்புறம் ராக்கேல் தான் லாபானா தெரியுமான்னு எல்லாம் விசாரிக்கிறாரு. அப்போ இதோ லாபானோட மகள் ராக்கேல் தான் இதோ வரான்னு சொல்றாங்க. ராக்கேல சொந்த முறை இல்லையா, அம்மாவோட சகோதரனோட மகள். சந்தோஷமா ராக்கேல அந்த காலத்து முறைமைப்படி கட்டி அணைத்து அப்புறம் ராக்கேல் கிட்ட சொல்றாரு, நான் தகப்பனுக்கு நான் மருமகன், ரெபெக்காளின் குமாரன் சொல்றாரு. இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்க லாபான், அதுக்கப்புறம் இவர் 13ஆம் வசனம். லாபான் தன் சகோதரின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து போனான். அவன் தன் காரியங்கள் எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அதுக்கப்புறம் 14ஆம் வசனம். அப்போது லாபான், நீ எலும்பும் என் மாமசமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதனால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சும்மா எனக்கு வேலை செய்வானே, மருமகனாத்தூர், சும்மா உன்னை நான் வேலை வாங்க விருப்பம் இல்லை, பணம் எவ்வளவு வேணும் கேளு, பணம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராக்கேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராக்கேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகு உள்ளவனமாய் இருந்தாள். 18. யாக்கோபு ராக்கேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தி ஆகிய ராக்கேலுக்கு உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். இதுதான் பாருங்க, அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்கு. அவர் என்ன சம்பளம் வேணும் சொல்லு, நான் தரேன்னு சொல்றாரு. ஆனா இவர் 2 பொண்ணுங்க இருக்கு. அதனால ஒரு பொண்ணு இவர் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தார் கிணத்துக்கிட்ட ராக்கேல. அந்த பொண்ணு மேல மனம் விருப்பப்பட்டு, எனக்கு அந்த பொண்ணை கொடுங்க, நான் அந்த பெண்ணுக்காக நான் 7 வருஷம் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பேசப்படுது. அதுக்கப்புறம் பாருங்க லாபான், அவர் அதான் சொல்றாரு, வெளியாளுக்கு நான் கொடுக்கறத விட உனக்கு கொடுக்கறது எனக்கு நல்லது, உத்தமம், எங்கிட்டே இரு, நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தருத்திரே என்றான். இதேதான், நான் வெளியாள கொடுக்குறது உனக்கு கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுதான் நியாயம், அதனால நீ என் கூடயே இருன்னு சொல்லிடுறாரு. ஓகே சொல்லிடுறாரு. 7 வருஷத்துக்கு இந்த டீல் இவங்க 7 வருஷம், இவங்க சம்பளம் வேணா 7 வருஷம். இதுதான் அவங்களோட ஒருத்தரோட ஒருத்தர் கமிட்மெண்ட். அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் இவங்க லாபான் அக்செப்ட் பண்ணி அவர் 7 வருஷம் வேலை செய்கிறார். அந்த 7 வருஷம் பாருங்க, அந்த பெண்ணின் மேல கொண்ட ஒரு அன்பு, அவர் மேல அந்த ஒரு ஈர்ப்பு, இது அந்த 7 வருஷம் அவருக்கு ரொம்ப சீக்கிரமா கடந்து போயிடுது. 7 வருஷத்தை ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடுறாரு. முடிச்சிட்டு கேட்கிறார்,
21 வசனம். பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியினால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அதான் 7 வருஷம் முடிச்சிட்டாரே, அவங்களுக்குள்ள அதுதானே உடன்படிக்கை. அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குது. லாபான் எல்லாருக்கும் கூடி விருந்து கொடுக்குறாரு. லேயால கொண்டு போய் யாக்கோபு கிட்ட விட்டுடுறாரு. அந்த காலத்துல பாருங்க இருட்டு தான், யார் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி கல்யாணம் பண்ணும்போது ஃபுல்லா முகம்லாம் மூடி அந்த காலத்து முறைமை பிரகாரம் திருமணம் நடக்குது. பெண்ணை கொண்டு போய் யாக்கோபு கிட்ட விடுறாங்க. யாக்கோபும் ராக்கேல் நினைச்சுதான் இருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க 25 வசனம். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராக்கேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினேன் என்றான். என் அம்மா கூட சேர்ந்து தந்திரம் பண்ணி ஏசாவை ஏமாத்தி தான் அந்த ஆசீர்வாதத்தை இவன் அவங்க அப்பா ஈசா கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டான். ஆனா இவன் கேட்கிறான் பாருங்க, ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க? நான் ராக்கேலுக்காக தான் உங்ககிட்ட வேலை செஞ்சேன், ஏன் இந்த மாதிரி எனக்கு செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. 26. அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளையை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. 27 வசனம். இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய்யறான். இவன் தந்திரமா வந்து ஈசாக்கை ஏமாத்தினான். கூட அவங்க அம்மாவை பேச்சை கேட்டு இவனும் ஏசா மாதிரி பண்ணி எல்லாம் ஏமாத்தினான். ஆனா இங்க வந்து பாருங்க, இவன் சிக்கிட்டான். அவனை விட இவன் லாபான் தந்திரக்காரன். தந்திரமா வந்து அவன் என்ன பண்ணிட்டான், 2 மகளையும் இவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து 14 வருஷம் மொத்தமா வேலை செய்யும்படி நிர்பந்திக்கிறான். 7 வருஷம் முடிஞ்சது, இன்னும் 7 வருஷம் வேலை செய் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்தபடியே யாக்கோபு இவளுடைய அந்த 7 நாளை நிறைவேற்றுன்னு சொல்றான். கல்யாணம் லேயாளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுக்கு மூத்த பெண்ணோட 7 நாள் 7 நாள்ன்றது என்னன்னா, பொதுவா கல்யாணம் ஆன பிறகு இங்க கூட பாருங்க, இந்த காலத்துல இப்பெல்லாம் நம்ம மறு வீடு முறைமை, மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண் போகணும், பெண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வரணும், இப்படி எல்லாம் வந்து முறைமை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் செலவிடணும், அவங்க புரிந்து கொள்ளுதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் உண்டாகணும், அன்பு, பரஸ்பரம் அன்பு பாசம், இப்படி வந்து நம்பிக்கை, ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை, ஒரு பாண்டிங், ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் வந்து அந்த புரிதல் எல்லாமே உண்டாகணும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கொஞ்சம் ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், காலங்காலம் வாழணும். இப்போ திருமணம் பண்ணிட்டு 7 நாள் வந்து பெண்ணு மாப்பிள்ளைய அவங்க 2 பேரும் கூட இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, பெண்ணு மாப்பிள்ளைய ஒன்னா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்கன்னா, இதுதான் அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் வந்து அன்பு, பரஸ்பரம் நம்பிக்கை, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே அது காலங்காலமா நம்ம வாழணும். அப்போ ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிட்டு வாழணும். எதுக்காக தான் வந்து அந்த முறைமை அந்த காலத்துல ஏற்படுத்தினாங்க. ஆனா இந்த காலத்துல பாருங்க, இப்ப முறைமையெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கே கல்யாணத்தன்னைக்கு தான் மாப்பிள்ளை வருவாரு. கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கு வேலை இருக்கு, இல்லை வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வீட்டிலேயே கம்ப்யூட்டர் வச்சு நான் வேலை செய்கிறேன், வீட்டில் தான் இருப்பார், ஆனால் பேசிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் போட்டு இருந்தாலும் அவருக்கு ஃபோன் கால்ஸ் வரும். இப்படியெல்லாம் நிறைய இப்போ இந்த காலம் வந்து நிறைய மாறி போச்சு பாருங்க. கல்யாணம்ன்றது திருமணம் செய்கிறாங்க, ஆனால் எத்தனை பேர் வந்து மனசு ஒருத்தரோட ஒருத்தர் மனசு ஒத்து போய் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு, பரஸ்பரம் அன்பு பாராட்டி அந்த நம்பிக்கையோட ஒரு பாசத்தோட ஒரு புரிதலோட வாழறாங்கன்றது தெரியாத விஷயம். ஏன்னா வாழறாங்க எல்லாருமே, ஆனால் எத்தனை பேர் வந்து அந்த ஒரு புரிதலோட வாழறாங்க, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு ஒருத்தரை ஒருத்தர் நேசிச்சு சந்தோஷமா சமாதானமா வாழறாங்களா? இதுதான் பாருங்க. அதை தான் அவர் சொல்றாரு. முதல்ல மூத்தவளுக்கு லேயாளோட நீ 7 நாள் முறைமையை நீ செய், ஒரு புரிதல் உண்டாகணும் அப்படின்றதால. அதுக்கப்புறம் பாருங்க 7 நாள் 28. அந்தபடி யாக்கோபு இவருடைய 7 நாள் நிறைவேற்றினான். அப்போது தன் குமாரத்தை ராக்கேலையும் அவனுக்கு மனைவியை கொடுத்தான். அவர்தான் 2வது பெண்ணை கொடுத்து இன்னொரு 7 வருஷம். இவர் பாருங்க தந்திரம் பண்ணி, இப்ப நம்ம கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தரை வந்து நம்ம தந்திரம் பண்ணி ஆபீஸ்ல ப்ரமோஷனுக்காக ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் இன்னொருத்தர், பிசினஸ்ல ஒருத்தரை முந்தி இன்னொருத்தரை வர்றதுக்காக பலவிதமான சூழ்ச்சி, சதி, தந்திரம் இதெல்லாம் பண்ணி நடக்கதான் செய்யுது இந்த உலகத்துல. ஆனா நீங்க பாருங்க, நீங்க ஒருத்தரை ஏமாத்தும் போது எல்லாத்துக்கும் மேல ஒரு கண்ணு பார்த்துட்டு இருக்கு, ஆண்டவரோட கண்ணு. நீங்க எங்கேயாவது போய் சிக்குவீங்க. இதுதான் இங்க நடக்குது.
யாக்கோபு பாருங்க, அவங்க அம்மா கூட சேர்ந்து தந்திரம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். ஆனா அது ஆண்டவருக்கு சித்தமா. ஆண்டவர் என்ன சொல்றதுன்னா, வசனம் 25 அதிகாரம், ஆதியாகமம் 25 அதிகாரம் 27 வசனத்துல ஏசாவை வேட்டையாடுறதுல வல்லவன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான்னு சொல்லப்படுது. ஏன்னா குணசாலி அவன். அதனாலதான் ஆண்டவர் அவனை சூஸ் பண்றாரு பாருங்க. அதனாலதான் ரெபெக்காள்கிட்ட சொல்றாரு, 2 ஜனம் பிரியும், 1 ஜனம் பலத்த ஜனம் ஆகும். அதுதான் யாக்கோபு. அதுதான் நடக்குது. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, இதுலயும் ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்லும் போது அதுதான் நடக்கும். ஆனா சில சமயத்துல நம்ம நினைப்போம், நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது வேறையா இருக்கு அப்படின்னு. பாருங்க, யாக்கோபு அந்த பிரச்சனை ஏசா கொண்டு போடணும்னு நினைக்கலன்னா அவர் இங்க லாபான்ட்ட வந்திருக்க மாட்டாரு. என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. ஆனா இது இந்த பகை வர்றதால இங்க வராரு. ஏன்னா இதுதான் ஆண்டவருக்கு சித்தமா இருக்கு. ஏன்னா இவர் பலத்த ஜனமாகணும். நாம எதையோ நினைப்போம், எதையோ நம்ம முயற்சி செய்வோம். ஆனா நாம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், சில சமயத்துல மாறி நடக்கும். அப்ப நம்ம யோசிக்கணும், நம்ம நினைச்சது வேற, இங்க நடக்கிறது வேறன்னு. ஆனா நல்லதுக்கு தான். இது ஆண்டவருக்கு, எது நம்ம நினைச்சோமோ அது ஆண்டவருக்கு சித்தம் இல்ல, இதுதான் ஆண்டவருக்கு சித்தம். இது ஆண்டவருக்கு சித்தமானது தான். நம்ம இந்த பாதையில நம்ம போறோம், வாழ்க்கை மாறி இருக்கு, அதனால இதுதான் சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பாருங்க, யாக்கோபு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு பாருங்க. 7 வருஷம் வேண்டாம், என்னால முடியாது, நான் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணது நீங்க ஏமாத்திட்ட, நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பல பாருங்க. அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். 2 பெண்களுக்காக வேலை செய்யறார் அவர். இதுதான் நடக்குது. அதுதான் ஆண்டவர்கிட்ட பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரே பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் விருப்பம், ஆனாலும் என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் என்னவோ அதன்படி நடத்துங்க. ஏன்னா நான் சூஸ் பண்ணா கூட நான் நல்லதை சூஸ் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க எனக்கு என் வாழ்க்கையில நீங்க என்ன நடத்துனீங்கன்னா எல்லாமே சந்தோஷம், சமாதானம், வெற்றி, செழிப்பு, பாதுகாப்பு, உயர்வை தருவதா தான் நிச்சயமா இருக்கும். அதனால நீங்க என்ன நடத்துங்க, உங்க சித்தப்படி என் வாழ்க்கை சமாதான சந்தோஷமா மாறும்படி என் வாழ்க்கை முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துங்கன்னு நாம ஜெபிப்போம். ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த டாபிக் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அநேகர் உபயோகப்படும்படி. God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.